Hey guys, இன்னைக்கு நம்ம படிப்பு செட்டில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த லெசனோட ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் டிஃபைன் நேஷனல் இன்கம். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 293ல மேலே ஏதோ இங்கே இருக்குது. நேஷனல் இன்கம் இஸ் அ மெஷர் ஆஃப் டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை அன் எக்கானமி ஓவர் அ பீரியட், நார்மலி a year. Commonly, national income is also called as gross national product or national dividend. Next question. வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்? இதுவும் பேஜ் நம்பர் 293ல தான் இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் த ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. இது வரைக்கும் எழுதினாலே போதும். தேர்ட் கொஷின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பேஜ் நம்பர் 295ல இருக்குது. இதுலேருந்து எனி 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து 2 மார்க்ஸுக்கு எழுதலாம். 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம்? Answer page number 294ல இருக்கு. Per capita income or output per person is an indicator that shows the living standard of people in a country. It is obtained by dividing the national income by the population of the country. இது நீங்க அப்படியே வந்து ஃபார்முலா மாதிரியும் எழுதலாம். Next question. Define the value added approach with example. அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 294ல எங்க இருக்கு. வேல்யூ ஆடட் அப்ரோச், a cup of tea served you, லைக் எக்ஸாம்பிளையும் அந்த அப்ரோச்னா என்ன அப்படின்றதையும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் எப்படியும் வந்து டீட்டெயிலையும் படிப்பீங்க. படித்த அந்த பாயிண்ட் அப்படியே ஃபுல்லாக எழுதிடுங்க. 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த நேம் ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா. மூணு எக்கனாமிக் பாலிசிஸ் இருக்குது. எக்கனாமிக் பாலிசிஸ் நேம் மட்டும் எழுதினா போதும். அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த மூணு பாலிசியோட நேம் மட்டும் எழுதினீங்கன்னா இந்த 2 மார்க் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் a ஷார்ட் நோட் ஆன் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 300லாம் மேலே பாக்ஸில் இருக்குது. த டேர்ம் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வாஸ் காயின்ட் இன் 1972 during an interview by British journalist for the Financial Times at Bombay airport when the king of Bhutan. இவ்வளோலாம் எழுதுறோன்னு இல்லை. 4 pillars ஆஃப் ஜிஎன்எஸ் எழுதுங்க. அது எப்போ டேர்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படியே அடுத்த முன்னாடி பேஜில் இருக்குது. 299ல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் டேர்ம் பண்ணாங்க, லைக் எந்த இயர். அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்தியா வேல்யூ இன்க்ரீஸ்டு ஃப்ரம், இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க. 2 மார்க்ஸ். இதோட ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதில் பெர் கேபிட்டா இன்கம், நேஷனல் இன்கம், அப்புறம் வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.